ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நாளைக்கு 15ஆம் தேதி ரொம்ப சிறப்பான ஒரு நாள். இன்னையானியன் சார் ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அப்படின்னா நம்மளுடைய தீமினல் பேட்ச் அஃபிஷியலாக நாளையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம தீமினல் பேட்சில் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னெல்லாம் நடக்க போகுது, எப்படியெல்லாம் கிளாஸ் நாங்கள் எடுக்க போகிறோம், அந்த கிளாஸை நீங்கள் எப்படி கவனிக்கணும், நிறைய ரொம்ப முக்கியமான தகவல் எல்லாத்தையும் இப்போ நான் யூடியூப்பில் ஷேர் பண்ண போகிறேன். சரியா? முதல்ல நான் சொல்கிற எல்லாத்தையுமே ஃபுல்லாக காது கொடுத்து வாங்குங்க, ஃபுல்லாக கவனிங்க. ஓகே, ஏதாவது மிஸ் பண்ணிட போகிறீங்க. தீமினலில் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக எதாவது கவனிங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது, நீங்கள் தீமினல் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ கண்டிப்பாக நம்ம தீமினல் பேட்சோடைய டெலகிராம் சேனலில் நீங்கள் சேர்ந்து இருக்கணும். ஓகே, கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என்ன இன்ஸ்டால் பண்ணும்? டெலகிராம். ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டெலகிராம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோ. இப்போது நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கல, இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இதில் எனக்கு ஜாயின் பண்ணணும். ஓகே, இதில் தீமினல்ல ஜாயின் பண்ணாதவங்க சேர்றதுல ஏதாவது யூஸ் இருக்குமா அப்படின்னா பெருசாக எதுவும் யூஸ் இருக்காது. உங்களுக்கு என்னென்ன கிளாஸ் நடக்குதுன்னு தெரியும், ஷெடியூல் தெரியும், 1-2 பிடிஎஃப்லாம் கிடைக்கும், அவ்வளோதான். சரியா? பட் இது எதுக்கு டெலகிராமில் எதுக்கு நாங்கள் ஜாயின் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு டெய்லி ஸ்டடி பிளான் என்ன, ஓகே, டெய்லி ஸ்டடி பிளான் என்ன, இது உங்களுக்கு எப்பயுமே டெலகிராம் சேனலில் வரும். ரெண்டாவது, இதே டெலகிராம் சேனலில் நிறைய இம்பார்ட்டண்ட் பிடிஎஃப்ஸ் வரும். அதுவும் நம்ம தீமினல் பேட்சில் ஓகே நிறைய இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கும், டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உனக்கு அந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓகே, டீச்சர்ஸ் கூட நீங்கள் டைரெக்டாக என்ன செய்யலாம் அப்படின்னா இன்டராக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம டெலகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நாங்கள் என்ன மெசேஜ் போடுறனால அதில் கீழே அப்படியே நீ கமெண்ட் பண்ணலாம். ஸோ நீயும் என் கூட டைரெக்டாக பேசலாம், நானும் உங்க கூட டைரெக்டாக பேசலாம் த்ரூ டெலகிராம் சேனல். ரொம்பவே நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு பெனிஃபிட் இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கமெண்ட்ஸில் உங்களுக்கு ஓகே ஸ்கூலில் உங்களுக்கு என்ன ஷெடியூல், என்ன டெஸ்ட், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொல்லும்போது உங்களை மாதிரியே யார் யாருக்கு என்னென்ன டெஸ்ட் இருக்குது, யார் யாருக்கிட்ட ஸ்பெஷல் பிடிஎஃப் இருக்குது, நோட்ஸ் இருக்குது, இன்னொரு ஸ்டூடெண்ட் கிட்ட கூட நீங்கள் பேசி எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம். இது எல்லாமே இந்த கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலகிராம் சேனலில் சேர்ந்துருக்கணும். யாராவது எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வீடியோ போட்டுமே நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்காமலே என்கிட்ட என்ன ஏதுன்னெலாம் கேட்பீங்க. சரியா? அதனால தான் சொல்கிறேன், வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் தெளிவாக கேளு. இப்போ 15ஆம் தேதி நாளைக்கு நம்ம என்னையானியன் சார் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ நான் வேதாந்த ஆப்பில் போய் ஷெடியூல் செக் பண்ணால் எனக்கு அதில் ஷெடியூலே காமிக்கல. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு ஏது பண்ண ஒரே பதட்டமாக இருக்குது. வீட்டில் வேறு நான் காசு கட்டுருங்க, என்னை வீட்டில் வேறு பயங்கரமாக கேள்வியெல்லாம் கேட்டுங்கிறாங்க. அதே சரியா? என்ன அதே தான். நாளைக்கு நம்ம 15ஆம் தேதி ரொம்ப முக்கியமாக செய்ய போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லார் கூடவும் நான் ஒரு கூகுள் மீட் கண்டக்ட் பண்ண போகிறேன். நம்மளோட செஷனை நம்ம இப்படி தான் ஆரம்பிக்க போகிறோம். கூகுள் மீட் நீங்கள் எல்லாருமே ஓகே என் கூட பேசலாம். ஆக்சுவலாக லிட்டரலி யூ கேன் டைரக்ட்லி டாக் வித் மீ நாளைக்கு கூகுள் மீட்டில். கூகுள் மீட் எப்படி நான் அட்டன் பண்ணுறது, இந்த கூகுள் மீட்டை என்ன பண்ணால் நான் அட்டன் பண்ணலாம், இது என்ன வேதாந்த ஆப் மூலயமா நடக்குமா? இது கூகுள் மீட். அப்போது இதுக்கான லிங்க் இருக்கு பார், இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கு உனக்கு எதில் வரும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில். சரியா? நம்மளோட டெலகிராம் சேனலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வரும். அதனால தான் மறக்காமல் அத்தனை பேரையும் டெலகிராமில் ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இது ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் நம்ம பேட்ச் பற்றி தெரியணும், கிளாஸ் நான் எப்படி அட்டன் பண்ணணும், வேதாந்த ஆப்புக்குள்ளே எப்படி வரணும், கிளாஸ் எப்படி அட்டன் பண்ணணும், நோட்ஸ் எங்கே இருக்கும், பிடிஎஃப் எங்கே இருக்கும், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கும் இல்லையா? இப்போ இந்த எல்லா கேள்வியும் நான் ஸ்டார்டிங்லேயே தீர்த்து வச்சிட போகிறேன். ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன் ஃபஸ்ட்டு இந்த 2 செஷன் முடிச்சுட்டு தான் நான் இந்த பேட்சே ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் இயர் நாங்கள் இந்த பேட்ச் நடத்தும் போது நாங்கள் ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணோம். என்ன அப்படின்னா,
நம்ம மண்ணு கிளாஸ் எடுத்துனே இருப்போம். கிளாஸ் எடுக்கும்போது தான் அப்போ ஒருத்தர் புதுசா வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பிடிஎஃப் எங்க பார்க்கணும் சொல்லுங்க, லைவ் ரெக்கார்டிங் எங்க பார்க்கணும்னு சொல்லுங்க, இது எங்க இருக்குன்ட்டு நம்ம எப்பயுமே ஃபர்ஸ்ட் செஷன்ல சொல்லிடுறோம். இருந்தாலும் இது எங்க இருக்கு அது எங்க இருக்குன்னு நம்ம கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கு. பார்த்து என்ன பிரச்சனை ஆயிடும்னா, அன்னைக்கு கிளாஸ்ல நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். ஓகேவா? இப்போ இது ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்குலாம் அது ஒரு டிஸ்டர்பிங் கொஸ்டின் தானே இல்லையா? நம்ம தெரியாம கேட்குறோம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இந்த வாட்டி நான் தெளிவா என்ன செய்ய போறேன், உனக்கு ஒரு கூகுள் மீட் வச்சு இந்த டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டு ஒரு ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் செஷன் FAQ அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா, உனக்கு எல்லா விதமான கேள்வியும் ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு எப்படி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுவீங்க, குவார்டர்லிக்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணுவீங்க, ஓகே, ஹாஃப் இயர்லி எப்படி கம்ப்ளீட் பண்ணுவீங்க, எத்தனை வாட்டி எங்களுக்கு ரிவிஷன் தருவீங்க, ஃபுல் போர்ஷன் எப்போ நடத்தி முடிப்பீங்க, புக் இன்சைட் நடத்துவீங்களா, புக் பேக் நடத்துவீங்களா, தமிழ் மீடியம் எடுப்பீங்களா, தமிழ் மீடியமுக்கும் இங்கிலீஷ் மீடியமுக்கும் ஒன்னா கிளாஸ் நடக்குமா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ் எடுப்பீங்களா, இங்கிலீஷ் எடுப்பீங்களா, தமிழ் எடுப்பீங்களா, உங்ககிட்ட படிச்சா நான் 200 கட் ஆஃப் எடுக்க முடியுமா, உங்ககிட்ட படிச்சா நான் 600 கட் ஆஃப் எடுக்க முடியுமா, உங்ககிட்ட படிச்சா அது நீட் ஜேஇக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா. யூ ஹேவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 17ஆம் தேதி நம்ம தீமின்னல் பேட்ச், ஓகே, இங்க என்ன நடக்க போகுது, மறுபடியும் உனக்கு ஒரு கூகுள் மீட் நடக்கும், 2வது கூகுள் மீட். சரியா? இந்த 2வது கூகுள் மீட்ல சரியா யாரு, யாழ் நான், ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ராவணி மேம், அப்புறம் ஆஷா மேம், நாங்க 3 பேருமே இந்த செஷன்ல வரும். 3 பேருமே வந்து எங்க கூட நீங்க அகைன் என்ன செய்வீங்க அப்படின்னா ஒரு ஜிமீட் செஷன்ல மீட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஜிமீட் செஷன்ல நீங்க என் கூட பேசலாம், இந்த எல்லாத்தையும் நீங்க கேட்கலாம். அப்பா அம்மா எங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த ஜிமீட் செஷன்ல பேசலாம். சரி, அப்பா அம்மாவும் பேசலாம், நீ தான் பேசணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 செஷன்லயுமே முழுக்க முழுக்க நீங்கெல்லாம் எங்க கூட இன்டராக்ட் பண்ண போறீங்க. நம்ம மாசம் மாசம் என்ன செய்வோம், இந்த மாதிரி ஒரு ஜிமீட் செஷன் வைப்போம், மாசம் மாசம் ஜிமீட் செஷன் வைப்போம். இந்த ஜிமீட் செஷன்ல நீங்க டைரக்டா எங்க கூட உட்கார்ந்து பேசலாம். வி டீச்சர்ஸ் வில் கம் அண்ட் மீட் யூ. ஓகே, நம்ம அழகா என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் தீர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடுச்சு அப்படின்னா அப்போ நெக்ஸ்ட் நான் என்ன செய்வேன், 20ஆம் தேதி ஓகே உங்களுக்கு ஏப்ரல்ல நம்ம வேதாந்து ஆப்ல, ஸோ வேதாந்து ஆப்ல நடக்க போற முதல் கிளாஸ் தான். நான் இந்த முதல் 2 ஜிமீட்ல வேதாந்து ஆப்ல கிளாஸ் எப்படி கவனிக்கணும், லைவ் எங்க இருக்கோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இது நீ டைரக்டா அட்டன் பண்றதுக்கு உனக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் 2ல கத்துப்ப, இதுல வந்து அட்டன் பண்ணுவேன். ஸோ இது வந்து எதுல நடக்கும் அப்படின்னா வேதாந்து ஆப்ல இங்க ஆரம்பிச்சு அப்படியே ஃபுல்லானா என்னது, நெவர் 20th ஏப்ரல் உனக்கு பிசிக்ஸ்ல ஒரு வருஷம் ஃபுல்லா நான் என்னென்ன கிளாஸ் எடுக்க போறேன், நம்ம எப்படி சென்டம் எடுக்க போறோம், கம்ப்ளீட் பிளான் வந்து நான் உனக்கு சொல்லிடுவேன். சாயந்தரம் 7 மணிக்கு தீமின்னல் பேட்ச்ல கிளாஸ் இருக்கும் ஆப்ல. அதுல வந்து தீமின்னல் பசங்களுக்குன்னு ஸ்பெஷலா உனக்கு என்னென்ன பிடிஎஃப் வேணும், என்னென்ன நோட்ஸ் வேணும், ஸ்டடி பிளான் என்ன, எப்படி படிக்கணும் எல்லாமே அன்னைக்கு உன் கைக்கு வந்துடும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு 1 இயர் பிளான் 7 மணிக்கு 22ஆம் தேதி. 24ஆம் தேதி மேத்தமேட்டிக்ஸ் 1 இயர் பிளான் 7 மணிக்கு அகைன், இதுவும் வேதாந்து ஆப்ல. இது எல்லாமே எதுல வரப்போகுது, வேதாந்து ஆப்ல தான் வரப்போகுது. சரியா? அப்புறம் 27ஆம் தேதி உங்களுக்கு அபிஷியலா பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இது அகைன் வேதாந்து ஆப், இது ஆப்ல நடக்கும். உனக்கு பேசிக்ஸ்ல இருந்து கிளாஸ் எடுக்க போறோம், எல்லாமே பேசிக்ஸ்ல இருந்து சொல்லி போறோம். ஞாபகம் வச்சுக்கோ, புக்க லைன் பை லைனா பேசிக்ஸ்ல இருந்து நடத்த போறோம். அது மட்டும் இல்லாம ஓகே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் பிளஸ் தமிழ் மீடியம் ரெண்டுமே இருக்கும். இங்கிலீஷ் பிளஸ் தமிழ் மீடியம் 2 பேருக்குமே இந்த கிளாஸ். சரியா? சோ தேதியை ஞாபகம் வச்சுக்கோ, 27ஆம் தேதி ஏப்ரல் 2027 உனக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது பேசிக்ஸ்ல. பேட்ச் என்னைக்கு 2000 ஓ சாரி பார்த்து பயந்து திட்டி இருப்பான், 27 அடுத்த வருஷம் தான் ஆரம்பிக்க போறீங்களா அப்படின்ட்டு. சாரி பாய்ஸ், 26ல ஆரம்பிக்கிறோம், 7ல முடிக்கிறோம். சரியா? டேட் அங்க தப்பா போட்டிருக்கிறத நான் கவனிக்கல. ஓகே, 27ஆம் தேதி ஏப்ரல் 2026 நம்ம பேட்ச் ஆரம்பிக்கிறோம். சரியா? ஓகே, 28ஆம் தேதி பிப்ரவரி 2027 அன்னைக்கு நமக்கு பேட்ச் முடியுது. ஓகே, சோ இது வந்து பேட்ச் எண்ட் டேட். சோ இங்கிட்டு இருந்து இங்கிட்டு வரைக்கும் இருக்கிற எல்லா கிளாஸும் உனக்கு ஆப்ல மட்டும்தான் நடக்க போகுது. கிளாஸை கவனிக்க
நீ தெரிஞ்சுக்கிறதுக்கே உனக்கு தனி கூகுள் மீட் வைக்கிறேன். உனக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் 200 கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் உன் கையில கொடுக்குறேன். என்னென்ன எப்படி நடத்த போறோன்றத சொல்றேன். கிளாஸ ஆரம்பிக்கிறேன். இதுதான் தீமின்னலோட பிளான். சரியா? சோ மறக்காம இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்றது. எல்லாருமே கண்டிப்பா டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஜாயின் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் 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 தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிடு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணிக்கோ. 200 கட் ஆஃப்கான நமது பயணம், 600 out of 600க்கான நமது பயணம் இனிதே தொடங்கட்டும். ஆல் தி பெஸ்ட் மை டியர் பசங்களா. பாய் பாய்.